அடுத்து எங்கள் அன்பு பாலு எஸ்பிபி அவர்கள் சில குரல்களை அவர் இனம் கண்டால் அந்த குரல்களுக்குரிய அங்கீகாரத்தை மேடையிலே வழங்குவார். எஸ்பிபி அவர்கள் அமெரிக்க மண்ணுக்கு சென்று சில ஆண்டுகள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திய போதெல்லாம் தன்னுடைய இசை நிகழ்ச்சியை ஒலி அமைப்பை சீராக செய்யக்கூடிய ஒருவரை இங்கிருந்து அழைத்துச் சென்றார். அவர்தான் ஹமீதா சவுண்ட் எனும் ஒலி அமைப்பு குழுவின் நிர்வாகி ஆஷிக் முகமது அவர்கள். அவரை மேடையில் பாட வைத்து எஸ்பிபி கேட்டு மகிழ்வார். ஆகவே ஆஷிக்கை மேடைக்கு அழைத்து பாட வேண்டும் என்று எங்கள் டாக்டர் செல்லமுத்தையா அவர்கள் விரும்புகின்றார். அவர் பாடப்போகும் பாடல் எஸ்பிபி அவர்கள் முதலில் பாடிய பாடல்கள் 2. ஒன்று சாந்தி நிலையம், ஆனால் வெளிவந்தது அடிமைப்பெண் திரைப்பட பாடல் 1000 நிலவே வா. எங்கள் புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் இயற்றிய பாடல், KV மகாதேவன் அவர்களின் இசையில் அந்த பாடலை விமலாவோடு இணைந்து பாடுகின்றார் ஆஷிக். ஏதோ இந்த அங்கிங்கே இசைக்குழுவின் இசை ஒலி உங்கள் காதுகளில் சீராக வந்து சேர காரணமான ஆஷிக் அவருக்கு அரங்கு நிறைந்த கரகோஷம் ஆசை கரகோஷமாக ஒலிக்கட்டும். நிலவேவா ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதின்ன, நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதின்ன, இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி ஆராயோ, 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா.
இதழ் பட்டாலும் மோதாதோ இன்னும் எதுவோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா பொய்க எனும் நீர்மகளும் பூவாடை போற்றிருந்தாள் பொய்க எனும் நீர்மகளும் பூவாடை போற்றிருந்தாள் என்ன துடிப்பா அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்பா அவள் நிலை நீ உணர மாட்டாயோ தந்த சுகத்தை ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா எஸ்பிபி அவர்களின் குரலை இங்கும் அமெரிக்க மண்ணிலும் செதுக்கி செதுக்கி ரசிகர்களின் காதுகளுக்கு கொண்டு சென்றவர் ஆஷிக். அந்த 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 வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணன் தான். வாழ்க. இந்த அங்கிங்கு ஆர்கெஸ்ட்ராவில் வந்து 40 வருஷமாக வந்து எங்கள் அப்பா ஹமீது பாய் அவங்க வந்து ஒளி அமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன் அவர் வழியில். அண்ணன் எடுத்த ஒரு பெரிய முயற்சி, ஒரு முயற்சி 2 முயற்சி இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில் அவங்க பணங்காசு எதிர்பார்த்து செய்கிறதில்ல எதுவும். மதுரையில் ஒரு நிகழ்ச்சி முதலாக எஸ்பிபி அவங்கள வச்சு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அத்தாவோட இதில் வந்து நாங்கள் செசல்ஸ் போனோம். அதுவும் எங்களை கூட்டு போனது தான். வெளிநாட்டு பயணம் அப்படின்னு முதல்ல நாங்கள்லாம் அந்த ஃப்ளைட்லாம் பார்த்தோம். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்ததெல்லாம் எங்களை காமிச்சதெல்லாம் கண்ணன் அவங்க தான். அதுக்கப்புறம் உலகப்புறம் போனோம், சுற்றணுங்கிறது அவங்க போட்ட ஒரு பிச்சை. அந்த நாட்டில் என்னை பார்த்து என்னோடய ஒளி அமைப்பை பார்த்துட்டு தான் எஸ்பிபி முதல்ல என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அப்போ நீங்களும் கூட இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கூப்பிட்டு என்னோடய விசிட்டிங் கார்டு வாங்கினாங்க. அப்போவும் என்னை கூப்பிட்டு அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்க சொன்னது அண்ணன் தான். அந்த கார்டை அவங்க தொலைச்சிட்டாங்க. திருப்பி அமெரிக்கா போகும்போது என்னை கூப்பிட்றதுக்கு தொடர்பு கொள்ள வழி இல்லை. திருப்பி அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க எஸ்பிபி அவர்கள். திருப்பி அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாலு சார் கூப்பிட்றாருப்பா, நீ உடனே அவரை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நாங்கள் சென்னையில் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு அண்ணன் சொன்னாங்க. அது மாதிரி இன்றளவும் எங்களுடைய ஹமீதா சவுண்ட் சிஸ்டம் பல இடத்துல முன்னேற்கு வந்திருந்தாலும், உலக லெவலில் நான் போயிட்டு வந்திருந்தாலும் அதுக்கு அடிகோல் விட்டது முத்தையா அண்ணா உண்டு. அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணன் அங்கேங்க இருக்கிற வரைக்கும் ஹமீதா என் கூட தான் இருக்கும், அப்படி ஹமீதா இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்றைக்கும் நான் மறக்க முடியாது. இந்த 40வது ஆண்டில் நான் அதை நினைவு கூறுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. வாழ்க.